59வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் நம்பிக்கையாளர்களே, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் மெய்யாகவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்பதாக நான் சொல்கிறேன். இந்த வசனத்தில் நம்ம குறிப்பாக பார்க்கும் பொழுது 2 முறை அல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ்வை பயந்துதான் வாழ வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகளை சரியாக பின்பற்றி வாழ வேண்டும். அடுத்தபடியாக 2 முறை அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு நடுவில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு மனிதனும் மறுமை என்னும் நாளைய தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே மறுமை நாளுக்காக வேண்டி நாம் என்ன சேகரித்திருக்கிறோம், மறுமை நாளுக்காக வேண்டி என்ன அமல்கள் செய்திருக்கிறோம், நன்மைகள் நாம் செய்திருக்கிறோமா அல்லது நன்மைகள் செய்ததற்கு பிறகு அந்த நன்மையை அழித்து விட்டோமா, அதுவெல்லாம் கவனிக்க வேண்டும். உதாரணமாக நாம் புரிஞ்சுக்கணும் என்பதாக சொன்னால், உலகத்தில் நாம் பணத்தை சம்பாதிக்கிறோம், பணத்தை சம்பாதித்ததற்கு பிறகு அந்த பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். எப்பன்னு சொன்னால், எப்போ நம்முடைய தேவைப்படுகிறதோ அப்போ சரியான முறையில் எடுத்து செலவு பண்ணணும் இல்லையா? பணத்தை நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம வெளியே போட்டுட்டோம் என்பதாக சொன்னால், பணத்தை சம்பாதித்து விட்டு வீணான இடத்தில் செலவு செய்து விட்டோம் என்பதாக சொன்னால், அந்த பணத்தை கொண்டு எப்படி பிரயோஜனம் அடையாமல் அந்த மனிதன் இருப்பாரோ அதே மாதிரி தான் அமல்கள் மனிதன் செய்ததற்கு பிறகு உலகத்தில் அமல் செய்து உலகத்திலேயே அந்த நன்மை எல்லாம் அழிச்சிட்டார் என்பதாக சொன்னால் மறுமை வரைக்கும் அந்த நன்மை தொடரவே தொடராது. இதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். நாளைய மறுமை நாளுக்காக வேண்டி நீங்கள் என்ன சேகரித்திருக்கிறீர்கள் என்ற விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை தெளிவாக சொல்கிறான். அதற்கு பிறகும் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மறுமைக்காக வேண்டி அதிகமான சேகரிப்புகள், மறுமையுடைய சேகரிப்பு என்று சொன்னால் பொருட்கள் அல்ல, மாறாக மறுமையுடைய சேகரிப்பு என்று சொன்னால் நல்லறங்கள், அமல்கள் மட்டுமே தான் நாளை மறுமையில் உதவும் என்ற விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா. அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லறங்களையும் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நல்லறங்களையும் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.